வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். 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 அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள், மோடி என்னுடைய நண்பர், அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அவருடைய அரசியல் வாழ்க்கையை நான் முடிச்சு விட விரும்பலை அப்படின்னு பேசியிருக்காப்புல. எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஐ டோன்ட் வாண்ட் டு டெஸ்ட்ராய் ஹிஸ் பொலிட்டிக்கல் கரியருங்கிற அளவுக்கு. அதாவது அது ஏற்கனவே பிளான் பண்ணது தான். அந்த பேட்டியில் ஒரு வயிற்றுச்சல் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். நானும் பார்க்குறேன், இயர் அண்ட் இயர் இஸ் தி லீடர் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காருன்னா எவ்வளோ வயிற்றுச்சல். ஐயோ, நானே 4 வருஷம் தான் இருந்திருக்கேன், இந்த ஆள் பார்க்குறேன் வருஷக்கணக்காக இந்த ஆள் இருக்கார் அப்படின்னா என்னன்னா ஒழிச்சு கட்டணுன்றது தான் அதுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி என்ன அப்படின்னா, அவரோட நண்பர் என்னையை காதலிக்கிறார், அவர் எந்த அளவில் இருக்கார், நான் இதாக விரும்ப மாட்டார் அது இதுன்னு சொல்லியிருக்காப்புல. சொல்லியிருந்தா கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை முடித்து கட்டுவது, அரசியலிருந்து மோடியை துரத்துவது தான் அவர்களுடைய நோக்கம் அப்படின்றது ட்ரம்ப்போட பேட்டியிலேருந்து தெரியுது. அவர் சொல்கிறார், மாதக்கணக்கில் இருக்கிற அளவுக்கு தான் கவர்மெண்ட் இருக்கும் பல காலத்தில், இதுக்கு முன்னாடி இந்தியாவில் கொஞ்சம் வருஷம் இருப்பாங்க. ஆனால் இவர் திரும்ப திரும்ப இருக்கிறாருங்கிறத பார்த்தா ஸ்டேபிளான ஒரு அரசு வரக்கூடாதுங்கிறத அவர் வெளிப்படுத்துகிறார் அமெரிக்காவினுடைய. ஆமாம், அதுதான் அர்த்தம். அப்போ இவர் நான் பார்க்கும்போது தான் இவர் தான் பிரதமராக இருக்கார், இவர் இவ்வளோ நாளாக இருக்கார், வருஷக்கணக்காக இருந்துக்கிட்டு இருக்கார். அப்படிங்கும்போது இருந்தாலும் என் நண்பர் என்ன இது பண்ணுறாரு அப்படிங்கும்போது அந்த நண்பரை முடிச்சு கட்டணுன்றது தான் அவரோட பிளான். அதை தான் பண்ணிகிட்ருக்காரு. ரஷ்யாவோட இந்திரா காந்தி காலத்துக்கு முன்னாடி நேரு காலத்திலேருந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டமே பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட் இல்லாமல் சென்டரில் போகிறது தான் நம்மளுடைய இது. அதையும் சேர்த்துக்குவோம். லெஃப்ட்டு இடதுசாரி கொள்கைகளும் உள்ளே இருக்கும், அதாவது அதே மாதிரி வலதுசாரி கொள்கைகளையும் உள்ளே கலந்தது தான் இந்தியா. சோசியலிசம் தான் இப்படி இருக்கிறது தான் நம்மளோட இது. அந்த இதையே மோடி டோட்டலாக இந்த 60-70 வருஷம், 47 சுதந்திரம் வாங்கி அங்கிட்டு ஒரு 50 75 வருஷம் ஆச்சு. 75 வருஷமாக இருந்ததை ஒரே நாளில் ட்ரம்ப் முடிச்சு இல்லையா? ரஷ்யாவில் நீ என்ன வாங்கக்கூடாது, அவங்களோட தொடர்பை வச்சுக்கூடக்கூடாது அப்படின்னா இது எப்படி? அவங்க இவ்வளோ நாள் நமக்கு எவ்வளோ இராணுவ ரீதியான உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களையும் நம்ம பேரலாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம், அமெரிக்காவும் நம்ம பேரலாக பண்ணிகிட்டு இருக்கோம், அதே சைனாவும் பச்சிக்காமல் போயிட்டுருக்கோம். இப்போ என்னென்னா, இப்போ ரஷ்யாவை கட் பண்ணி விட்டார், நாளைக்கு சைனாவை கட் பண்ணி விட்ட சொன்னாலும் விட்டு தான் ஆகணும், போகக்கூடாது எங்கேயும் அப்படின்னா. புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அமெரிக்கா கட்டுப்பாட்டில் தான் இந்தியா இருக்குன்ற ஒரு சந்தேகத்தில் இருக்குது. அதுவும் ட்ரம்ப்போட கட்டுப்பாட்டில் தான் இயங்குறாது, இந்தியா இயங்குதுன்ற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, பிரதமர் அந்த பக்கம் அவங்க அந்த அறிக்கை விடுறாங்க, கூட்டறிக்கைன்னா 2 பேரும் சேர்ந்துல விடணும். அவங்க முதல்ல அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ரஷ்யாவில் வாங்க எனக்கு ரிப்போர்ட் பண்ணாருன்னு ஒரு அந்த பேட்டியில் பேசுகிறாரு. மோடி எனக்கு ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறாரு, நான் ஆயில் வாங்குறத நிப்பாட்டிட்டு படிப்படியாக குறைச்சிட்டு முடிச்சுருவோம் அப்படின்னு. ரிப்போர்ட் பண்ணுறதுனா நீங்கள் மேலதிகாரிங்கிற அர்த்தம் வருது. அப்படி தான் என் கட்டுப்பாட்டில் தான் இருக்காருன்றதுக்காக தான் அந்த ப்ரெஸ் மீட்டை ட்ரம்ப் அது என்கிட்ட சொன்னான். இப்போ ஆமாம் ஆண்ட கூட அதை போயிட்டு சொன்னான். அவன் பையன் படத்துக்கெலாம் போயிட்டுருக்கான், என்ன ரொம்ப செட்டப் பண்ணிட்டுருக்கான் போல. இல்லை அவன் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என் கட்டுப்பாட்டில் தான் அவன் இருக்கான்னு நம்ம நினச்சிப்போம் வீட்டில். அதே மாதிரி ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை மோடி இல்லை அவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. ரிப்போர்ட் பண்ணுறதுனா என்ன? ஒரு சிஇஓ கீழே இருக்க சிஇஓக்கு ரிப்போர்ட் பண்ணணும், இந்த சிஇஓ போய் எம்டிக்கு ரிப்போர்ட் பண்ணணும், கீழே வேலை பார்க்குறவன் சிஇஓக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அதுதானே மேலதிகாரி யாராக இருந்தாலும் அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்றது இப்போ தெளிவாகிடுச்சா? அப்போ எல்லோரும் சொல்ல கூற்றுகள் உண்மை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் வாழ்க்கையை நான் இது எல்லாமே நம்ம தமிழ் படத்தில் வந்த சீன் தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 16 வயது நிலையில் பொண்ணு பார்க்க வருவாங்க, ரஜினி பரட்டை உட்காந்துருவான் மரத்து கீழே, கவுண்டர் பண்ணி 4 பேர் உட்காந்துருப்பாங்க. தைலாபுரத்துக்காரங்களும் ஏதோ தைலாபுரம்னு இவரில் ஏதோ ஒரு புறத்துக்காரங்க பொண்ணு பார்க்க தீப்பெட்டி கேட்பாங்க. ஏங்க தீப்பெட்டி இருக்கு அப்படியா? இந்த இருக்குங்க, நீங்கள் நாங்கள் குருவம்மா மகளை பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். அப்படியா? ஐயோ ரொம்ப தங்கமான பிள்ளைங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய லவ் மேட்டரை ஓப்பன் பண்ணிவிட்ருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தா, எல்லாம் நல்லா தான் படிச்சுது. ஆனால் இங்கே ஒரு வெளியூர் டாக்டருக்கும் அந்த பிள்ளைக்கு ஏதோ தொடர்பு சொன்னாங்க. ஐயோ அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் தைலாபுரத்துக்காரங்களும் எதை சொல்லிட்டு நீங்கள் நல்லவங்க, அந்த பிள்ளைக்கு யார் வாழ்க்கை கொடுப்பா, நீங்கள் கொடுங்க, நல்ல பிள்ளை தான் அப்படி எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு கடைசியில் நீங்கள் உங்கள் ஊருக்காரங்களும் நல்லவங்க, பார்த்து தகப்பன் இல்லாத பிள்ளை நீங்கள் பார்த்து வாழ்க்கை கொடு அப்படின்னு என்ன அப்படின்றக்காக தான் இப்போ ட்ரம்ப் பண்ணது. டோட்டலாக முடிச்சு விட்டுவிட்டு அது நல்லவர் இருந்தாலும் அவர் அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விடணுன்றது என்னோடய இது கிடையாது.
இருந்தாலும் இப்போ நான் என்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுவார், இல்லை நான் சொல்லியிருக்கேன், இங்கே வாங்க மாட்டேன்ருக்காரு, இங்கே மாட்டேன்ருக்காரு. சரி பொழைச்சி போட்டோம், இப்படி தான் இருக்குது அந்த பேட்டி. வேறு என்ன இருக்குது இதில் என்னென்னா பியூஷ் கோயல் அவர் தான் வர்த்தகத்துறை அமைச்சர். பியூஷ் கோயல் மாதிரி ஒரு பொய்யனை, அந்த உலக பொய்யனை எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் தான் அமெரிக்காவில் போய் இந்த ட்ரேடெல்லாம் முடிவு பண்ணணும்னு இருதரப்பு பேச்சுவார்த்தைலாம் இருந்தாலும் 2 டைம் கலந்துருக்காப்புல, போய் கலந்துட்டு வந்திருக்காப்லே தவிர அவங்க சொன்னதில் கையெழுத்து தானே போட்டிருக்காருங்கிறதானே ஆமாம் குற்றச்சாட்டு. இப்போ 2 பேரும் இருதரப்பு ஒப்பந்தம்னா 2 பேரும் சம அளவுக்கு டேக்ஸை வச்சுருந்தா பரவாயில்ல. அவங்க 18 நீங்கள் 0 தான் போடுவீங்கன்னா அது என்ன கணக்குங்கிற அதை பற்றி எவனுமே வாய் திறக்கலையே, யாருமே திறக்கவே இல்லையே. பியூஷ் கோயல்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி அவங்க 18 நம்ம 8 ரஷ்யாவில் ஆயில் வாங்குறத நிறுத்துறதா சொல்லியிருக்காங்க, நிறுத்திட்டீங்களா? எனக்கு தெரியாது, ஜெய்சங்கரை கேளுங்க. ஜெய்சங்கரை என்ன கப்பல் ஓடுறாரு? அவர்கிட்ட காலையில் ஒரு ஷிஃப்ட்டு, மத்தியானம் ஒரு ஷிஃப்ட்டு, ஏதோ பிடிசி பஸ்ஸா டீனர் டெப்போவிலேருந்து பாரிஸ் கார்னர் டெப்போக்கு ஓடிட்டு இருக்காரு ஜெய்சங்கர். ஜெய்சங்கர்கிட்ட எப்படியா கேட்க முடியும்? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நீ தானே போய் கையெழுத்து போட்டால் பேச்சுவார்த்தைக்கு போனேன். ஜெய்சங்கரை கேட்டால் இது நீங்கள் பியூஷ் கோயல் எல்லாம் கேட்கணும், வர்த்தகம் வியாபாரம்ல அவருக்கு. இப்போ யாரை கேட்குறதுன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஜி சொல்லி விட்டு போயிட்டாரு ஃபோனில், நான் எல்லாம் நீங்கள் பண்ணுறது பூரா பண்ணுறேன். இப்போ இவங்க பூரா குழப்பி அடித்து யார் எந்த பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அழைச்சிக்கிட்டு வரிசையாக எல்லா சேனலும் போய் பேட்டி எடுக்கிறாங்க சார். பியூஷ் கோயலும் சொல்கிறாப்புல அதுக்கு உள்ளே வந்தால் போக மாட்டுறாரு. இப்போ அமெரிக்காவினுடைய அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப் வருமானா அது விவசாயத்துறை அமைச்சருக்கு இல்லைங்கிறாரு. யார் சிவராஜ் சிங் சௌகானா அங்கே போனார், விவசாயத்துறை அமைச்சருக்கு இல்லை, எல்லாத்தையும் நாசப்படுத்தி விற்றுட்டாங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வச்சுட்டு எங்கள் வாழ்வியலுக்காக எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இதோட ரிசல்ட் இப்போ தெரியாது, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்செல்லாம் பார்த்தா என்ன மாதிரி பிள்ளை பிறக்குமா பிறக்காதானே தெரியல. அந்தளவுக்கு மாடிஃபை என்னென்ன நோய் வரப்போகுதுன்னு தெரில. ஏன்னா ரொம்ப நாளாக சொன்னது நாங்கள் என்ன ஆனாலும் அமெரிக்கா அந்த விவசாய பொருட்களை உள்ள விட மாட்டோம் அப்படின்னு இவங்க ரொம்ப உறுதியாக இருந்ததாக பேசிகிட்டு இருந்ததெல்லாம் இப்போ சீர்குலைஞ்சிருச்சுன்னு பார்க்க. அமெரிக்க பொருளை உள்ளே விட்ட எந்த நாடு உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. நீங்கள் வந்து சின்ன சின்ன நாடுகளில் கூட தாய்லாண்ட்லேருந்து ரைஸ் எக்ஸ்போர்ட்டில் தாய்லாந்து நம்பர் 1, நம்ம இந்தியாவை தாண்டி மேலே போயிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி அவங்க கூட அமெரிக்க அளவில் வேறு பொருள்லாம் இறக்குவாங்களே தவிர விவசாய பொருளை இறக்க மாட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரில. இப்போ இதுக்கு நடுவில் பியூஷ் கோயல் இது குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினா அவையிலே பதிலே சொல்லாமல் போயிட்டு ப்ரெஸ் மீட் வச்சு 2 தரப்புலையும் நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு அவராக ப்ரெஸ் மீட் வச்சுருக்கிறார். அவரின் மீது உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வந்திருக்குது, திமுக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டால் நான் வரமாட்டேன்னு பிரதமர் சொன்னது போக இப்போ அமைச்சர்களும் அந்த லிஸ்ட்டில் சேர்றாங்களா இல்லை விவாதிச்சா மாட்டிப்போங்கிறதா? அதுக்காக தான் ஜி எழுதி கொடுத்துட்டாரு, நீங்கள் போய் என்ன பதில் சொல்லுவீங்க? வீட்டில் குடியிருக்கவன் என்ன சொல்லுவான்? நீங்கள் வந்து கேட்குற இந்த வீடை வித்துட்டாராமன், அது அவரை ஓனரை போய் கேளுங்கன்னு. வித்துட்டாரு, நீ உன்னை காலி பண்ண சொல்லி அவன் வந்து சொல்லிட்டான்னா அது சொல்லியிருக்கேன், அதை நான் சொல்ல முடியாது, அதை வந்து அவர்கிட்ட கேளுங்கன்றாங்க. அவர்கிட்ட கேட்டால் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, பக்கத்து வீட்டுக்கார்ட்ட தாங்க சாவி இருக்குது, அவர்கிட்ட கேளுங்கன்னு மாற்றி சொல்லி கடைசியில் நம்மளை கொண்டு போய் அடகு வச்சிட்டாங்க அமெரிக்காவில். இதுதான் நடந்திருக்கு. இப்போ விலை பொருட்களோ மற்ற விஷயங்களோ அது எதுக்குமே என்ன போட்டாங்கன்னு தெரியல. அங்கே இருக்க வாஷிங்டன் ஒயிட் ஹவுஸ் செக்ரட்டரிலாம் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இத்தனை 1000 கோடி கையெழுத்தாது இவ்வளோ பொருட்களை வாங்குறாங்கன்னு அவங்கெல்லாம் பேசுகிற அளவுக்கு இருக்குது, இங்கே அமைச்சர்களே பேசலை. அப்படின்னும் போது இப்போ இது குறித்து நிதியமைச்சரை கேட்டால் தான் தெளிவாக சொல்ல வாய்ப்பு இருக்கா? எவ்வளோ அந்நிய செலவு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, அது எங்கே இருக்குன்னே தெரில, அது ஏதோ அரசியல் பேசி டிபேண்ட் பண்ண அதுக்கெல்லாம் இப்போ இந்தியன் செட்டப்பில் என்ன நடக்குதுன்னு நிதியமைச்சருக்கெல்லாம் தெரியாது. இல்லை சார், இப்போ இதில் அந்நிய செலாவணி எவ்வளோ வரும் அதெல்லாம் அதுக்கு எதுவுமே தெரியாது. ஜி ஒத்துக்கிட்டார் ஃபோனில், நான் வித்துறேங்க எல்லாத்தையும் எடுத்துக்கங்கன்னு. இப்போ இவங்களாம் ஒரு செட்டப் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், புரியுதா அவங்களுக்கு? மறுபடியும் முதல்ல இருந்து கோடை எல்லாத்தையும் என்ன பண்ணணுமே தவிர இவங்களுக்கு என்ன நடந்துன்னு இவங்களுக்கே தெரியாது. இப்போ தான் அதிகாரிகள் பார்த்துட்டு இருப்பாங்க, எதுக்கு எவ்வளோ டேக்ஸு, எங்கே நம்ம பிச்சை எடுக்க போகிறோம், எங்கெல்லாம் குறையுது, எங்கெல்லாம் கூடுது, எங்கே வாங்கலாம், அது அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ ரஷ்யாட்ட வாங்கினதும் இந்தியாவுக்கு லாபம் இல்லைங்கிறது பெருநிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்கள், குஜராத் நிறுவனங்கள் தான் போச்சு. இப்போ அவங்கள ஜி தெருவில் விட்டுட்டாரா அந்த அளவுக்கு? இல்லை அது வந்து இப்போ டேங்கரில் கடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, பிளாக்கில் கப்பலை வாடகைக்கு எடுத்து ரஷ்யாவிலேருந்து வாங்கி அவுட்டர்லேயே வச்சு சர்வதேச கடல் எல்லையிலே வச்சு இவங்க ஒரு கப்பலை அனுப்பிட்டு பேரலில் மோட்ரு வச்சு எடுத்துருக்காங்க. நான் போன வாரம் 2-3 கப்பலை பிடிச்சிருக்காங்க, புரியுது என்ன சார்? நான் போட்டிருக்கேனே எக்ஸ்க்ளூசிவாக போட்டிருக்கேன், 3 கப்பலை பிடிச்சிருக்காங்க. அந்த கப்பலில் வர இந்த கப்பலில் ஏற்றி பிளாக்கில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிளாக் டிக்கெட் விற்கிற மாதிரி இப்போ க்ரூட் ஆயில் இந்த இலங்கையிலேருந்து பொருட்கள் இங்கே மண்டபத்தில் மாற்றி கொண்டு விற்கிற மாதிரி இப்போ பாம்பே போர்ட்டில் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இராணுவம் போய் தேடி இருக்குது, ஏதோ தெரியாத கப்பல், அப்புறம் தான் பார்த்துருக்காங்க நம்மால் குஜராத்தி கப்பல் தான் சொல்லி, சரி பேருக்கு ஃபைனை போட்டு துரத்து விட்டுருக்காங்க.
அப்புறம் இன்னொரு பிளான்னு சொல்கிறாங்க என்னென்னா, இந்த மாதிரி கடத்தல் நடக்குதுன்ற மாதிரி செய்தியை வர வச்சிட்டோம்னா டெய்லி ஒரு 50 கப்பலில் கொண்டு வந்து அதை நாங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆனாலும் வந்துக்கிட்டு இருக்கு, யார் பண்ணுறாங்கன்னே தெரிலன்னு சொல்லி ஒரு பிளானும் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றாங்க. அது ஒன்றை பிடிச்சிட்டு 50 உள்ளே விட்டுட்டு ஆமாம் பிடிச்சிட்டோம் 2 கப்பலை பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபைன் போட்டிருக்கோம், இனி வரக்கூடாதுன்னு சொல்லி. அடுத்த வாரத்தில் வேறு ஒரு கப்பல் பிடிச்சோம், ஆனால் அதில் க்ரூட் ஆயிலே இல்லை, கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு, அது ஒரு கேன் தான் இருந்துச்சு, அதையும் கடலில் கொட்டிடுச்சு, வழக்கு போட்டோன்னு சொல்லி போடுவாங்க. இதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்கள கைவிட்டுட்டாருன்னா அதோட அவருடைய மொத்த விஷயமும் போயிருங்கிற சிக்கல் இருக்குது. எதாவது விற்று தானே அவனுக்கு காசு சம்பாரித்து பழகிட்டாங்க, புரியுது அவனுக்கு. இப்போ நீங்கள் ஓப்பனாக பிராந்தி விஸ்கிலாம் விற்கிற இடத்துல கள்ளச்சாராயம் ரொம்ப குறைவாக இருக்கும். அது இல்லாத கிராமங்களில், மலை கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவன் இறங்கி 5 கிலோமீட்டர் வந்தால் குடிச்சிட்டு போவான், அங்கேயே காய்ச்சிடான்ட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆயிரும். இப்போ நீங்கள் ரஷ்யாவை தடுத்தீங்க அப்படின்னா பிளாக்கில் வந்து இறக்குவாங்க. ரஷ்யாட்டு நாங்கள் வேறு வழியில் வாங்கிக்கிறோன்னு வேறு அண்டர் த டேபிள் டீலிங் இல்லை அது சொல்ல மாட்டாங்க, வாங்கலான்றாங்க. எங்களுக்கு அதுக்கும் தெரியாது, அது ரிலையன்ஸ் எதுவும் கிடையாது, ஏதோ ஒரு மொரீஷியஸ் கப்பல் அது அந்த பக்கமாக நின்றுருக்கு. இல்லைன்னா இப்போ செசல்ஸ் கப்பல் அது வந்து அதிபர் பார்க்க வந்தப்போ அப்படியே அவருக்கு பொருள்லாம் ஏற்றி கொண்டு வந்தாங்க அவருடைய அப்படின்னு ஏதாவது கதை விடுவாங்க. ஏன்னா இப்போ பல நாடுகளுக்கு போய் வாரி கொடுக்குறாருன்னா இப்போ அமெரிக்கானால நமக்கே சிக்கல் இருக்கும்போது எப்படி ஒரு தாராள மனசோட கொடுக்குறாரு? இல்லை கொடுக்குறாருன்னா அவங்கள கரெக்ட் பண்ணால் தானே இங்கே கொண்டு பொருளை இறக்க முடியும், ஃப்ளைட்டில் ஏற்றி அங்கே கொண்டு போய் இறக்குவாங்க, புரியுதா? அது ஏதாவது வேறு மாதிரி ஒரு தனி விமானத்துக்கு ஃபுல்லாக பணமாக ஏற்றி கொண்டு போய் டாலராக ஏற்றி கொண்டு போனாங்கன்னா இங்கே டெல்லி ஏர்போர்ட்லேருந்து கொண்டு போனால் யார் கேட்குறது? இவங்களை யார் கேட்குறது? எதிர்கட்சிக்காரனுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, யாருக்குமே சொல்லாதீங்க, இங்கே எதை வேணாலும் செய்வாங்களே. அவங்க டவருக்கு மட்டும் தகவலை சொல்லிட்டு கொண்டு போய் ஆமாம் இந்த இது போகுது, அங்கே செசல்ஸுக்கு போகுது, டூர் பிளேன் ஒரு இதுக்கு போகுது, அவர் போகிறார் இவர் போகிறான்னு சொல்லி அது செக் பண்ணாமல் உள்ளே விட்டாயின்னு வைங்க, நேராக அங்கே போய் இறக்கிட்டு அங்கேருந்து வியாபாரம் பண்ணுவாங்க. இப்போ திடீர்னு மோடியோட வலது கையாக இருந்த ஒரு அதிகாரி காணாமல் போனார், இரேன் ஜோஷி, அதே மாதிரி அந்த மாதிரி எங்கே போனாங்க, இதோட போனாங்க தெரியாது, அவனை அப்படியே முடிச்சு கட்டிட்டு அப்படியே இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுதான் அவரோட ஒரு நிறைய கேள்வி சார். ட்ரம்ப் அமெரிக்கா தரப்பில் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் நாங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம், ரஷ்யாட்ட நீங்கள் வாங்குறத நிப்பாட்டலைன்னா எக்ஸ்ட்ரா 25% உங்களுக்கு நான் டேக்ஸை பெனால்ட்டியாக போடுவேன், போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அது என்ன மாதிரியான இது? நேரடி தான் இப்போ கடத்திட்டு வந்தோம்னா போட முடியாது, எனக்கு தெரியாதுன்றலாம்ல. இந்த கப்பல் யாருதுன்னே எனக்கு தெரியாத முதலாளி, நாங்கள் வாங்குறதில்ல, பில்லு போடுறதும் கிடையாது, பணம் கொடுக்குறது இல்லை, அவன் கடத்தல்காரன் எவனா கடத்தணும், நான் என்ன பண்ணுறது? இப்போ இந்தியா போர்ட்டில் ப்ரௌன் சுகர் தான் வருது, நாங்கள் பிடிச்சிட்டு தான் இருக்கோம், கஞ்சாவும் வருது, முத்ரா போர்ட்டுக்கு வருது, பிடிக்கிறோம், அந்த மாதிரி தான் நாங்கள் எதாவது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி பிளாக்ல வாங்கி அவங்க பாட்டுக்கு வித்துட்டு தான் இருப்பாங்க. பார்ப்போம் சார். ஏன்னா ஈரானில் அந்த ஒரு போர்ட்டுக்கெல்லாம் அவங்க நிதி 2 பட்ஜெட்டில் ஒதுக்குனாங்க, இந்த பட்ஜெட்டில் நிதியை நிப்பாட்டி விட்டாங்க, இப்போ அதை கட்ட மாட்டாங்களா, அதானி கேட்குது போகாதாங்கிற விஷயமே இருக்குது. சர்வதேச நெருக்கடிக்கு இப்படி ஒரு சைடு எடுக்கிறதுங்கிறது சரியா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இது நடுவில் தெரிஞ்சது தெரியாமல் இஸ்லாமிய நாடுகளெல்லாம் கூப்பிட்டு பாலஸ்தீனை தனி நாடாக்கணும்னு போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் ஒன்று போட்டாங்க. அதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணுறாங்களாங்கிறதும் தெரியல, நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இதுக்கு என்ன முடிவு, யாருக்கு பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கு மிக நன்றி சார்.